அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழ் அறிஞர்களும் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாட்குறிப்பில் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பார்க்கலாம். சரியா? பேரறிஞர் அண்ணா 1909 பிறந்திருக்காரு. 1969 மறைந்திருப்பார். சரியா? 1909 பிறந்து 49 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 69 முதலமைச்சராக இறந்து போகிறார். சரியா? 1909 பிறக்கிறாரு. 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவார். 69 மறைவார். சரியா? இது மூணுமே 9 வரும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்பெயர் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை. சரியா? காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை தான் நம்ம பேரறிஞர் அண்ணாவுடைய இயற்பெயர். சரியா? பெற்றோர் நடராஜன் பங்காரு அம்மாள். நடராஜன் பங்காரு அம்மாள். சரியா? இவங்க சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வாங்க. சரியா? பிறந்த ஊர் காஞ்சிபுரம். சென்னை பச்சையப்பன் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது வறுமையின் காரணமாக பாதியில் கல்வியை கைவிட்டார். சரியா? வறுமையின் காரணமாக பாதியிலேயே பள்ளி படிப்பு நிறுத்துறார். தமிழ் ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்குகிறார் அண்ணா. சரியா? நகராட்சி அலுவலகத்தின் உதவியாளராக சிறிது காலம் பணியாற்றிருக்கார். ஓகேவா? நகராட்சி அலுவலகத்தில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கார். 1930 தனது 21வது வயதில் ராணி என்ற பெண்ணை மணம் முடித்தார். சரியா? 21 வயசில் ராணிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். 1934 ஓகேவா இளங்கலை மற்றும் முதுகலை பொருளியல் மற்றும் அரசியல் படிப்புகளை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பயின்றார். சரியா? படிப்பு பாதியில் நிறுத்துறாரு சூழ்நிலை காரணமாக. அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்கிறாரு. 1934 இளங்கலை மற்றும் முதுகலை பொறியியல் மற்றும் அரசியல் படிப்புக்காக சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தான் படிக்கிறார். சரியா? திராவிட நாடு, காஞ்சி ஆகிய இதழ்களின் மூலம் கடிதங்கள் எழுதியிருக்கார். சரியா? 1934 கோவை திருப்பூர் பெரியாரால் ஈர்க்கப்பட்ட அரசியல் நுழைகிறார். 1934 திருப்பூரில் பெரியாருடைய மாநாடு, தீகா மாநாடு நடந்திருக்கும். அதில் தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆவார் பெரியார் மேலே. சரியா? 1935 நீதி கட்சியில் இணையிறாரு. அதை விட்டுட்டுமா? 1935 அரசியல் நுழைவு, நீதி கட்சியில் இணையிறார். திராவிட நாடு கோரிக்கையை வலியுறுத்தி திராவிட நாடு என்ற பத்திரிகை 1944 தான் தொடங்குவார். சரியா? திராவிட நாடு கோரிக்கை விடுத்தவர் அண்ணா. கோரிக்கை விடுத்துட்டு அது பேரில் ஒரு இதழை நடத்திருப்பார். காஞ்சிங்கிற இதழை நடத்திருக்கார். சரியா? 1944 சேலம் மாநாடு, நீதி கட்சியில் திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றப்படுது இல்லையா? 44 திராவிடர் கழகம் பெரியாரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரியா? 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்குவார். ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக தீவிரமாக முன்னெடுத்திருப்பார் பெரியார். கூட அண்ணாவும் இருந்திருப்பார். 1948 ஈரோடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் பேரறிஞர் அண்ணா. ஓகேவா? எந்த ஆண்டு? 1948 ஈரோட்டில். சரியா? பெரியார் பிறந்த மண்ணில். 17/9/1949 திராவிட முன்னேற்றக் கழகத்தை என்ற புதிய கட்சியை அண்ணா தொடங்குகிறார். பெரியாருடன் ஏற்படுத்த கருத்து வேறுபாடு. சரியா? பெரியார் மணியம்மை திருமணத்தின் பின்விளைவுகள்னு சொல்கிறாங்க. இல்லை, கருத்து வேறுபாடு இருந்தது. சரியான நேரத்துக்காக அண்ணா காத்திருந்ததாகவும் சொல்லப்படுது. ஓகேவா? நிறைய காரணங்கள் இருக்குது பொலிட்டிக்கலாக. அது நம்ம அதுக்குள்ளே போனால் நமக்கு டைம் ஆகும், வேண்டாம். சரியா? ஆனால் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, 17 என்ன? செப்டம்பர் 17 பெரியாருடைய பிறந்த நாள். அண்ணாவோட பிறந்த நாள் செப்டம்பர் 15. சரியா? நடுவில் ஒரே டேட்டு தான் இருக்குது. செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். ஓகேவா? 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் வெளிவந்து பெரியார் பிறந்த நாள் அன்றே கட்சியை தொடங்கியிருக்கிறார். ஓகேவா? அடுத்து பாருங்கள். 1950 மற்றும் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்றிருப்பார். சரியா? கட்சி தொடங்கினதுக்கப்புறம்
1962 அதான் 1962 67 வரைக்கும், சரியா, 62 67 வரைக்கும் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக அண்ணா இருந்திருப்பார். 1950 65 வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பங்கேற்றார். சுயமரியாதை திருமணம் சட்ட அங்கீகாரத்தை கொண்டு வந்தவர் வந்து நம்ம அண்ணா தான். அண்ணாவுடைய மிகப்பெரிய சாதனைகளில் இதுவும் ஒன்று, சரியா. சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தவர். இதோட வேறு எங்கே இருக்குன்னா, நம்ம அண்ணாவுடைய அப்பா அம்மாவே ஜாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சுக்குவாங்க. ஸோ அதால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு பிறக்க குழந்தைகள் என்ன மாதிரி பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க எல்லாமே அவர் நன்கு உணர்ந்திருப்பார், சரியா. அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கொண்டு வரணும், சரியா. இந்தியாவிலேயே முதல்ல சுயமரியாதைக்கு சட்ட அங்கீகாரம் கொண்டு வந்தவர் யாருன்னா நம்ம அண்ணா தான், சரியா. 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை சென்னையில் நடத்தியிருப்பார், சென்னையில், சரியா. அன்றைய குடியரசுத் தலைவர் வந்து ஜாகிர் ஹுசேன் அவரும் வந்திருப்பார் இதுக்காக. 1967 முதலமைச்சராக பதவியேற்கிறார். 67 69 வரைக்கும் தமிழக முதல்வராக இருந்திருப்பார், ஓகேவா. ஆக்சுவலாக அவர் 67 திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான இடங்களை வெற்றி பெற்றது, 138 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் அண்ணா அப்போது எம்எல்ஏவாக இல்லை, அப்போது ஒரு எம்பியாக தான் இருக்கார். ஸோ எம்பியாக இருந்தவர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு எம்எல்ஏ ஆகிடுறாரு, ஓகேவா. இதை நம்ம பாலிட்டியில் படிப்போம், சரியா. அறுபத்தி 69 வரைக்கும் தமிழக முதலமைச்சர். மദ്രാஸ் மாகாணம் என்ற பெயர் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் பேரறிஞர் அண்ணா தான். இது அண்ணாவுடைய மிக முக்கியமான சாதனை, ஓகேவா. ஜனவரி 14 தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுறார், சரியா. மும்மொழி திட்டத்திற்கு எதிராக தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை அமல்படுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கை இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் அது பெயரளவில் தான் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது, சரியா. அண்ணா ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு காலம் பணியாற்றிய பள்ளி சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கர் பள்ளி 1935, சரியா. ஒரு வருஷம் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றினார். 1968 கோவாவில் போப்பிடம் சென்று கோவா விடுதலை வீரர் ரனடேவை விடுதலை செய்தார், சரியா. போப் ஆண்டவர் வந்து முக்கியமான தலைவர், ஓகேவா. அவரிடம் சென்று தனக்கு எதுவும் கேட்கல அவர். போப்பாண்டவர் வந்து உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் கேளுன்னு கேட்கும்போது அண்ணா கேட்டது வந்து கோவாவின் விடுதலை வீரர் ரனடேவை விடுதலை செய்ய கோரி கேட்டிருக்கார், சரி. அவருக்காக அவர் எதுவுமே கேட்டுக்கல. பின்னால் ரனடே வந்து அண்ணாவை பார்க்கணுன்னு வரும்போது அண்ணா மறைந்திருப்பார். அப்போ அவர் கடற்கரைக்கு வந்து மரியாதைலாம் செலுத்திட்டு போவார் ரனடே, சரியா. அவர் வந்து ஒரு கோவாவுடைய விடுதலை வீரர், சரியா. அண்ணா உருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 2009, சரியா. அவருடைய நூற்றாண்டு 1909 பிறந்திருப்பார் இல்லையா. அதனால் 2009 அவர் நூற்றாண்டை கொண்டாடும் விதமாக அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயம், ஓகேவா. கூற்றில் வைக்கலாம். 5 ரூபாய் நாணயம் 2009 மிக முக்கியமானது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் நிறுவப்பட்ட ஆண்டு 2010, சரியா. ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம்ன்ற பெருமை வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் தாங்கி நிற்குது. 2010 கலைஞரால் ஓப்பன் செய்யப்பட்டது. முதல்வராக அண்ணாவின் சீர்திருத்தங்கள்: இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தது, சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது, 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி திட்டத்தை கொண்டு வந்தது, ஓகேவா. 15/5/1967 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி திட்டத்தை கொண்டு வந்தார். 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்றது அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் முக்கியமான ஒரு வாசகமாக இருந்திருக்கும், சரியா. பேருந்துகளில் திருவள்ளுவர் உருவமும் திருக்குறளும் எழுத சட்டம் இயற்றியவர் நம்ம அண்ணா தான், சரியா. இன்றைக்கி எந்த கவர்மெண்ட் பஸ்லையும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு திருக்குறள் எழுதி விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா. அதுக்கு காரணம் யாருன்னா அண்ணா தான், சரியா. முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்த ஐயா இறையன்பு கூட எல்லா அரசு அலுவலகங்களையும் திருக்குறளை எழுதணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தார்.
அது மென்ஷன் பண்ணலான்னு சொன்ன அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இலக்கிய பங்களிப்பு. அரசியல் வாழ்க்கையை தவிர நாடகங்களும் திரைப்படங்களும் திரைக்கதைகளும் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கார். சரியா? இவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் சொற்பொழிவாளராகவும் மேடை பேச்சாளராகவும் திகழ்ந்திருக்கிறார். ஓகேவா? பேசி பேசி வளர்த்த கட்சி திமுகன்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மைதான். ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். ஓகேவா? ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி. ஓகேவா? இது எல்லாமே அவர் ஆசிரியராக பணியாற்றினார். ஹோம் ரூல்னு ஒரு இது இருந்திருக்கு. ஹோம் ரூல், ஹோம்லேண்ட்டு, நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி. நமக்கு காஞ்சி, திராவிட நாடு, நம் நாடு எல்லாமே தெரியும். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட்டுன்னு இருக்குது. மாலைமணியோட நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சதாக தான் இருக்கும். சரியா? அவர் துணை ஆசிரியராக பணியாற்றியதுன்னு கேட்டால் குடியரசு விடுதலை பெரியாருடைய 2 இதழ்களுக்கு துணை ஆசிரியராகவும் இருந்திருப்பார். சரியா? இவரின் நாவல்கள் வேலைக்காரி, ஓரிரவு, சந்திரோதயம், நீதிதேவன் மயக்கம், நல்ல தம்பி, பாவையின் பயணம். சரியா? பாவை மூவாது, பாவையின் பயணம் அண்ணாது. சரியா? காதல் ஜோதி, காதல் பிச்சமூர்த்தி, காதல் எங்கே மு வரதராஜன், காதல் ஜோதி பேரறிஞர் அண்ணா. சரியா? ஓகேவா? 3 ஜோடியாக வருது பாருங்கள். காதல் அப்படின்ற நூலை எழுதினது பிச்சமூர்த்தி. ஓகேவா? காதல் எங்கேன்ற நூலை எழுதினது மு வரதராஜன். காதல் ஜோதிங்கிற நூலை எழுதினது பேரறிஞர் அண்ணா. சரியா? குமஸ்தாவின் பெண், சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். சரியா? இதெல்லாமே அண்ணாவுடைய நாவல்கள். சரியா? இவரின் சிறந்த கட்டுரைகள்னு பார்த்தோம்னா கல்கத்தா காய்ச்சல், ரிப்பன் மண்டபத்து மகான்கள், ஓமன் கடற்கரையிலே. சரியா? கல்கத்தா காய்ச்சல், ரிப்பன் மண்டபத்து மகான்கள், ஓமன் கடற்கரையிலே. இது 3மே ஐயாவினுடைய கட்டுரைகள். முக்கியமான படைப்புகள்னு பார்த்தோம்னா கலிங்க ராணி. ஓகேவா? தமிழ் இலக்கியத்தில் மிகவும் அண்ணாவுக்கு விருப்பமான இலக்கியம் எதுன்னு கேட்டால் கலிங்கத்து பரணி. சரியா? அதன் ஈர்ப்பு காரணமாக கலிங்க ராணின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ரங்கோன் ராதான்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. பார்வதி பிஏ, இன்ப ஒளி, குமரி கோட்டம், பிரார்த்தனை, தசாவதாரம், என்பாழ்வு. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான படைப்புகள். கலிங்க ராணி, ரங்கோன் ராதா, பார்வதி பிஏ, இன்ப ஒளி, குமரி கோட்டம், பிரார்த்தனை, தசாவதாரம், என் வாழ்வு. சரியா? அண்ணாவின் கடித இலக்கியம் தம்பிக்கு தான். ஓகேவா? அண்ணாவின் கடித இலக்கியம் யாருக்கு? தம்பிக்கு. சிறுகதை செவ்வாழை. ஓகேவா? செவ்வாழைன்ற அண்ணாவுடைய சிறுகதை பிரபலமானது. ஓகேவா? ஒரு 5 புனைப்பெயரில் எழுதியிருக்காரு. நக்கீரன், பரதன், சௌமியன், ஒற்றன், சம்மட்டி போன்ற புனைப்பெயர்களில் கட்டுரைகளை பேரறிஞர் அண்ணா எழுதியிருக்கார். சரியா? இவரின் முதல் படைப்பு சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். சரியா? அண்ணாவுடைய முதல் படைப்பு எது? சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். அண்ணாவுடைய இறுதி படைப்பு இன்ப ஒளி. சரியா? முதல் படைப்பு சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், இறுதி படைப்பு இன்ப ஒளி. தமிழ் நாடகக்கலையின் பெர்னாக்ஷா என்று அண்ணாவை அழைத்தவர் யார்? கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் பாராட்டப்பட்டார். யார்? அண்ணா. ஸோ தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட்ஷா என்று சொன்னாலும் அண்ணா தான், தென்னாட்டின் பெர்னாட்ஷா இன்னும் என்று சொன்னாலும் அண்ணா தான். சரியா? 2 பட்டமும் அண்ணாவிற்கு உரியது தான். சரியா? பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள் இருக்குது, பார்க்கலாம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு. சரியா? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு அண்ணாவுடைய நினைவிடத்தில் எழுதப்பட்டிருக்க வாசகம் அது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். என்ன நடந்தாலும் அதை தாங்குகிற இதயம் வேணும் அப்படின்னு சொன்னது அண்ணா தான். சட்டம் ஓர் இருட்டறை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஓர் விளக்கு, அது ஏனோ ஏழைகளுக்கு மட்டும் எட்டாக்கனியாகவே இருக்கிறது என்று சொல்லியிருப்பார். இது முழு வாசகம் அது. சரியா? சட்டம் ஓர் இருட்டறை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஓர் விளக்கு, அது ஏனோ ஏழைகளுக்கு கிடைக்காமலே போகிறது. இல்லையா?
உண்மைதானே? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தி. சரியா? என்றைக்குமே கத்தி எடுக்கக்கூடாது. அறிவால் தான் நீ எதையும் முற்படணும். ஓகே, வன்முறை வந்து இருபக்கமும் கூறுள்ள ஆயுதம்னு சொல்கிறார். நல்ல வரலாறுகளை படித்தால் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும். ஓகேவா? நல்ல வரலாறுகளை படிக்கும்போது ஒரு ஒரு எனர்ஜி வரும். சரியா? ஸோ அந்த நல்ல வரலாறுகளை படிக்கணும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. சரியா? இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இந்த வரையை பார்த்த உடனே நமக்கு ஆப்ஷனில் பெரியார் இருந்தார்னா பெரியார்னு தோணும். சரியா? இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவைன்னு அண்ணாவும் சொல்லியிருக்கார். சரியா? அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. தன்னம்பிக்கையை ஊட்டி மதிப்பு பெருக்கும் நூல்கள் தேவை. சரியா? தேவையான நூலை தான் படிக்கணும். அன்னப்பறவையை போல் பிரித்து எடுத்துக்கொண்ட தன்மை வந்து வாசகர்களுக்கு தேவைன்னு சொல்லியிருப்பார். சரியா? இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். சரியா? இளைஞர்களால் எதையும் சாதிக்க இயலும்னு சொன்னது வந்து அண்ணா. அதுதான் சொல்கிறார், இளைஞர்களின் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். இளைஞர்கள் உரிமையை பெற வந்து போராடக்கூடியவர்கள், அவங்கக்கிட்ட தான் அந்த சக்தி இருக்குது. போர்ப்படையின் ஈட்டி முனைகள்னால் எது? அந்த அளவுக்கு கூறானவர்கள். ஓகேவா? பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்கள் தேவை தீர்ந்தவுடன் கெட்டவராகி விடுகிறோம். சரியா? இது எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? நமக்கு நிகழ்ந்தவையே அடுத்தவருக்கும் நிகழ்கிறது என்பதை புரிய வைக்கத்தான் இலக்கியம்னு ஒரு தற்கால இலக்கியவாதி ஒருத்தர் எழுதியிருப்பார். கரெக்டாக யாரும் ஞாபகம் வரல இல்லையா? ஞாபகம் வரல. ஓகேவா? அதுதான் நமக்கு நடக்கிறது தான் எல்லாருக்குமே நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்கிறதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லை. சரியா? எல்லோரும் எல்லாரையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவ்வளோதான். இது உலக இயற்கை தான். இதை நம்ம எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த உலகில் நமது பாதை நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருப்பது கல்வி மட்டுமே. ஓகேவா? போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இந்த உலகில் போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, பொய் சிரிப்புகள் இருக்குது. இவை அனைத்தும் இந்த உலகில் நமது பாதையில் நிறைந்து இருக்கிறது. ஓகேவா? அந்த பாதையில் நம்ம நேராக நடந்து போனோம்னா நமக்கு துணையாக இருக்கிற ஒன்று கல்வி மட்டும்தான். சரியா? தன்னை வென்றவன் தரணியை வெல்வான். ஓகேவா? ஒன்றை நீ ஜெய், இந்த உலகத்தை ஜெயிச்சிடலான்ற தத்துவத்தை சொல்கிறார். சரியா? வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். ஓகேவா? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க ஒரு இடம். இதை தாண்டி அடுத்து தான் நீங்கள் எதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? புக்குக்கு தான் கொடுக்கணும். நம்ம கொடுக்குறோமா? ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்தே புக்கை தொடரதே இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இல்லையா? இப்போ நம்ம எக்ஸாமுக்காக தான் படிக்கிறோம் இல்லையா? இல்லைன்னா அதுவும் பண்ண மாட்டோம். எக்ஸாமுக்காக படிக்க வந்தாலும் படிப்பின் மீது ஒரு காதல் கொண்டு படிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகேவா? உங்களை மாதிரிலாம். ஓகே, இல்லை ஆப்ரகாம் லிங்கனுடைய ஒரு வாசகம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்குது பாருங்கள். நல்ல புத்தகங்களை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன். சரியா? லெனின் சொல்லியிருப்பார், புரட்சிக்கு ஆயுதங்களை விட புத்தகங்களே தேவைப்படுகின்றன சொல்லியிருப்பார் லெனின். யார்? ரஷ்ய புரட்சியாளர். சரியா? அண்ணாவை பற்றி இன்னும் வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அண்ணாவுடைய திட்டங்கள் வந்து இந்த ஒரு படி அரிசி பார்த்துட்டோம், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்ன்றதையும் பார்த்துட்டோம். வீராணம் குடிநீர் திட்டம், வீராணம் குடிநீர் திட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு தொடங்கினது வந்து அண்ணா தான். ஓகேவா? அதுக்கப்புறம் 2014 ஜெயலலிதா அம்மையார் தான் அந்த ஃபுல்லாக முடிச்சு வந்து கொண்டு வந்தவங்க. ஆனால் அதுக்கான விதை வந்து யார் போட்டது? அண்ணா போட்டது. சரியா?
ஸ்ரீமதிங்கிற முன்னாடிலாம் பத்திரிகைலாம் படிச்சோன்னா ஸ்ரீமதின்னு தான் இருக்கும். ஓகேவா? அது அண்ணா தான் வந்து திருமதி அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற பத்திரிகைலாம் படிச்சிருப்பீங்க, திருமதின்னு தான் இருக்கும். ஆனால் முன்னாடி அந்த காலகட்டத்தில் 60 காலகட்டத்தில் வந்து ஸ்ரீமதின்னு தான் இருக்கும். ஓகேவா? அதை திருமதின்னு மாற்றினது அண்ணா தான். சரியா? தமிழ் வருடம் சித்திரை 1 அப்படின்னு சொல்லி அதை கொண்டாட வச்சதும் அண்ணா தான். சத்தியமேவ் ஜெயதே அப்படின்ற வாசகம் தான் இருந்திருக்கும் முதல்ல. ஓகேவா? அதை வாய்மையே வெல்லும் அப்படின்னு தமிழில் மாற்றினது வந்து அண்ணா தான். நம்ம தமிழ்நாடு புத்தகங்களில் கூட பாருங்கள், தமிழ்நாடு அரசுன்ற இது ஒரு கீழே வாய்மையே வெல்லும்ன்ற அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல முதல்ல சத்தியமேவ் ஜெயதே இருந்திருக்கும். அதை வாய்மையே வெல்லும்ன்ற வாசகத்தை பொறுத்துனது வந்து நம்ம அண்ணா தான். சரியா? வேற என்ன இருக்கு அண்ணாவை பற்றி? அண்ணாவோட மறைவுக்கு 1969 பிப்ரவரி 3ங்க அண்ணா மறைவுக்கு பெருந்திரளான மக்கள் கூட்டம் வந்து வந்தது. இது ஒரு கின்ன சாதனையாகவே பார்க்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். ஓகேவா? ப்ரீவியஸ் இயரில் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அண்ணாவை பற்றி. அறிஞர் அண்ணாவின் கவிதை தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளிவந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது 2005. ஓகேவா? சட்டம் ஓர் இருட்டறை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஓர் விளக்கு, அது ஏனோ ஏழைகளுக்கு மட்டும் கிடைப்பதே இல்லை. ஓகேவா? இந்த கூற்று யாருன்னு கேட்டிருக்காங்க அண்ணா. ஓகேவா? இந்த இரண்டுமே முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள். சரியா? இவ்வளோ போதும் அண்ணாவை பற்றி. சரியா? இது நம்ம யூனிட் 9க்கும் இது கவர் ஆகும். ஓகேவா? நம்ம தமிழ் படிச்சிட்டாலே நமக்கு நிறைய ஜென்ரலே நமக்கு உதவும். சரியா? நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.